வணக்கம் உங்கள் ராம்யோகா மயிலன். ஆமா, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மினி vlog, குட்டி vlog, ஒரு இம்பார்ட்டன்ட் vlog அப்படின்னு எல்லாமே சொல்லலாம். இதை தொடர்ந்து நாளைக்கு ஒரு இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்க அடுத்த வீடியோல சொல்றோம். என்ன அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த அது சம்பந்தப்பட்ட வீடியோ தான் நாளைக்கு வர போறது தான். பாத்தீங்க அப்படின்னா ஒரு சொல்ல முடியாது, நாளைக்கு சொல்றோம். ஒரு அப்டேட் இருக்கு நாளைக்கு. நாங்க அந்த வீடியோல பாருங்க. இந்த வீடியோல வந்து செய்வாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்க சுத்தமாவே நினைக்கல. சரி, ஓகே, அடுத்த வீடியோல பாக்கலாம். அது நான் எப்படி சொல்ல போறேன் உங்ககிட்ட அப்படின்னு நான் சுத்தமாவே தெரியல. சரி, ஓகே, இந்த வீடியோ அதுல தான் பார்க்க போறீங்க. ஆனா அதோட சார்ந்த வீடியோ தான் நாளைக்கு வர வீடியோ. போதான் நீங்க எப்படி அதை ஏத்துக்க போறீங்கன்னு தெரியல. மகி கத்துறான். ஓகே அவங்க டீஸ், இந்த வீடியோ வந்து ஒரு மினி vlog தான் பார்க்க போறீங்க. நாளைக்கு வந்து வரப்போட வீடியோவையும் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் குட்டி குட்டி vlogs தான் ஆட் பண்ணிருக்கோம். மிஸ் பண்ணாம பாருங்க. நேத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ கேம் விளாடுற வீடியோ போடுங்க, ஏன் அந்த வீடியோ நீங்க ஆட் பண்ணவே இல்லைன்னு சொல்லி. இந்த வீடியோ நான் ஆட் பண்ணிருக்கேன், விளாடுறது என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி. அதோட ஒரு vlog பாத்தீங்க, அதை எப்படி யூஸ் பண்றது, என்னென்ன இருக்குன்றது என்னோட சேனல்ல நான் வேணா உங்களுக்கு வந்து, ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க என் ஹஸ்பண்டுக்கு நானும் ப்ரெசென்ட் பண்ணணும், எவ்வளோன்னு சொல்லுங்க, எங்க வாங்குனீங்க, என்ன எப்படி யூஸ் பண்றது, இது என்னது அப்படிலாம் இருந்தீங்க. என்னோட வீடியோல நான் கண்டிப்பா போடுறேன் குட்டீஸ். நாளைக்கு வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு அப்டேட் இருக்கு. நம்ம சேனல்ல புதுசா யாரும் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. வந்து சிவா வந்து வீட்டுக்கு வந்திருக்கா. எதுக்காக வந்திருக்கான்னு நம்ம அவகிட்டே கேட்போமா? பண்ற இன்னைக்கு வந்து என்னோட பிளவுஸ்க்குலாம் போட்டோ ஷூட். என்னோட பிளவுஸ் இன்னும் நிறையா இருக்கு. அவள் வந்து டிசைனுக்காக வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க மேடம். ஆமாம், நிறைய பேர் என்னோட ப்ளவுஸ் தான் முக்கால்வாசி பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி அளவு இருக்கா, இந்த மாதிரி டிசைன் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி. இதை பார்த்துட்டு கேட்பா பாரு, இந்த டிசைன் சிவாக்கா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன பண்ணியிருக்கீங்க, கடைக்கு அரேஞ்ச்லாம் பண்ணிட்டீங்களா மேடம்? ம், எப்படி தான் ஓட போகுதுன்னு தெரியலன்றியா? நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிடு. நீ பேசுறது வந்து உனக்கு கேக்குதா? எங்க அம்மா பாரு டென்ஷன் ஆயிடுச்சு. போயிட்டு நேற்று போய் நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நிறைய விதமான முக்கியமான அப்டேட்லாம் உங்களுக்கு வரும் அடுத்தடுத்து. போய் கடையெல்லாம் பாக்குதுங்க பிள்ளைங்க, மெசேஜ் பண்ணுங்க, கடையை பார்த்தா கடைப்பொடி கிடக்குன்னு. அதான் ஒரு பையன்லாம் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சு இதான் அவங்க கடையான்னு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. எனக்கு ஒரு பொண்ணு கடைப்பொடி கிடப்போ ரொம்ப கடையை வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்றோம். அப்புறம் பரவாயில்ல, ஆர்வமா இருக்காங்க எல்லாரும். நிறைய பேர் வரேங்கான கடை பக்கத்துலதான்க்கா வீடு, நான் வருவேன்க்கா அப்படின்னு தான் சொன்னாங்க நிறைய பேர். ஆல்வேஸ் வெல்கம் யூ. அந்த மாதிரி எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிட்டே இருப்போம். பார்த்தீங்களா, எனக்கு நான் வச்சிருக்க ப்ளவுஸ் வச்சு ஒரு கடை வைக்கலாம். ப்ளவுஸ் கடை, ரெடிமேட் ப்ளவுஸ் கடை வைக்கலாம் கண்டிப்பான முறையில். எங்கள் அம்மா பாருங்க எடுத்து கொடுத்துக்கிருக்காங்க எங்கிட்ட. அதில் இருக்கும் பாரு ப்ளவுஸ் நிறைய இருக்கும். இது மதுரை ஒரு பிள்ளை பார்த்துச்சு, மதுரையில பார்த்துட்டு வந்தப்பா, நீங்க யோகா சிஸ்டர் தானே, சிவாக்கா கடையில ஓப்பன் பண்ண போறீங்களாமே அப்படின்னுச்சு. போட்டோ எடுத்தாங்க. அப்படியா? சரிங்க. என்னவா அவங்களுக்கு தங்கச்சிக்கு ஏசி வேணும் வந்து நான் வெளிய தான் போறேன். ஏசி நான் இருக்கேன். அந்த பிள்ளை இங்க கூப்பிட வர மாட்டேங்குது. ஓய் அம்மா வீட்ல ஏசி இருக்கு, நல்லா தூக்கம் வந்துச்சு. ஏசி இல்ல, நீ ஏசி வாங்க மாட்டற. ஓய் மகவே பிள்ளையா பிறந்து. என் பிள்ளை தானே, அப்புறம் என்ன? ஏசி வர மாட்டேங்குது. நான் கூட்டு தான் வர சொன்னேன். வரவே மாட்டேங்குது. நான் இங்க தான் இருப்பேன், உங்க அம்மா கூட தான் இருப்பேன். பாருங்க, இதுலே தான் உட்காந்துருக்கேன். கேம் விளாண்டுக்கிட்டே தான் இருக்கேன். இதில் பக்கத்தில் ஒரு பேன் வேற வச்சுக்கிட்டு.
வெற மாதிரி இருக்கு. ம் காலையில சும்மா இருப்பேன். உனக்கு வந்து உன்னுடைய வீடியோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நான் கரெக்டாக இருப்பேன். சரியா? என்ன எடுத்து என்ன வீடியோ எடுக்க சொன்னேன் இன்னைக்கு சொல்லு. இன்னைக்கு என்ன கண்டென்ட்? ஒரு கண்டனும் இல்லையே, அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா காட்சிக்கு. அதான் எடுத்தியா? எடுத்துட்டேன். அதான் தெரிய எப்படியானு. நான் எப்படி ஆளுவேன். நீ விளையாடுப்பா, நீ விளையாடு. இங்கே வந்து வேலை போய்க்கிருக்கு, நீ சமைக்கணும். அம்மா சமம்மா போம்மா, நான் எடுத்து கொடுக்குறேன் போ. இதுதான் இது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தது இந்த ஆரி ப்ளவுஸ். இது அப்படியே மடிச்சு முடிச்சுட்டு அப்போ அதுக்குள்ளே தானே வைக்கணும், அதை எடுத்து தானே வைக்க முடியும். இது மாதிரி இருக்குல்ல, சிப்பு மாதிரி இருக்குது. எந்த ஜிப்பு மாதிரி இருக்கு? அது இல்லைம்மா, முடிஞ்சிருச்சு. நிறையா இருக்கு. ஆ நான் கட் பண்ணலையே. நான் எதுவும் இப்போ நான் வந்து ஏதோ நோண்டிக்கிட்டு இருந்தேன். அவன்கிட்ட கேளு. அவன் ஏதாவது நோண்டி வச்சுவிட்டு என்கிட்ட வந்து கேட்குறேன். நான் நோண்டினேன்னு சொல்கிறேன். பிராடு பேசாதாச்சுமா, பொய்க்கு சொல்லாத. நீனே ஏதாவது பண்ணு. ஆக்சுவலி இதான் என் கல்யாண ப்ளவுஸாக வர வேண்டியது. ஆனால் அப்போல்லாம் ஆரி ப்ளவுஸ் தான் நம்மளுக்குலாம் என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்தோம். அதான் லேஸ் வச்சு பண்ணுறதே நம்மளுக்கு ஆரி ப்ளவுஸ் என்ன அப்போல்லாம். இதெல்லாம் அழகாக இருக்குது. இது என் கல்யாண சிலைக்கு மேட்சாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இதை வந்து நான் என்னைக்கு போட்டேம்மா ஞாபகம் இருக்கா? நில வைக்கிற ஃபங்க்ஷன் அப்போ போட்டேன்ல, அப்போ அந்த ப்ளவுஸ் இது எவ்வளோ கிராண்டடாக கொடுத்துருக்காங்க பாரு. சங்கரியை பார்த்தா பாவமாக இருக்குது. உழைப்பாளி இல்லாத கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம குட்டீஸ்லாம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம ஊரில் இருக்க நிறையா பேர். அதனால் சங்கரி இங்கே பாருங்க, சோகமாக முடிஞ்சு வச்சுக்க. ஐயோ முடியலையே. இந்த ப்ளவுஸ்லாம் வந்து ஒரு பொண்ணு வேறு மாற்றி பண்ணியிருக்குங்க. இதில் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னும் வாட்ஸ்அப் நம்பர்லாம் போட்டியா? இதில் போட்டிருக்கோம்ல, கட் அவுட்டில் போட்டோம். இன்னும் நம்ம மீடியாவுக்கு போடல. உங்களுக்கு என்ன இதில் எது பிடிக்குதோ அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டோம்னா அதே இது உங்களுக்கு கொஞ்சம் 10 நாள் 5 நாள் வரும். உனக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்குலாம் ஆள்லாம் தேவையே கிடையாது. இந்த உட்காந்துருக்கு பாரு, நீலாம்பரி. இதுவே போதும். என்னென்ன நல்லா ப்ரொமோஷன் பண்ணும் உங்கள் மம்மி. உங்களோட எனக்கு முக்கியம் அம்முக்குட்டிகள் தான். அம்முக்குட்டிகள் நீங்களாம் தேவையில்லை. எங்களுடைய சொந்த பந்தத்தோட அம்முக்குட்டிகள் தான் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஐயோ சொந்தத்தை நம்பக்கூடாது, ஆனால் உங்களை நம்பலாம். உங்களை நம்பி தான் இறங்கி இருக்கான். சொல்ல போனால் அதெல்லாம் வந்தோம்னா காலத்தை வாரி விடுவாங்க, எப்படாவே கெடுவாங்க. நல்லா இல்லாமல் போனாதான் சொந்த பந்தங்கள் கொண்டாட்டமாக இருக்கும். நல்லா இருந்தோம்னா கொண்டாட்டமாக இருக்காது. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி கஷ்டப்பட்டவர்களுக்கு அதோடைய அருமை தெரியும். ஆமாம். நீ ஒரு மூட்டை இருக்குது, இன்னும் ஒரு மூட்டை இருக்குது ப்ளவுஸ். கீழே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேணுமா? இப்போதான் வந்து ஆரி ப்ளவுஸ் எல்லாமே பிக்சர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, யோகாக்காவோட ஆரி ப்ளவுஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு போட்ட ஆரி ப்ளவுஸ் மாதிரி பண்ணி தர முடியுமான்னு கேட்குறீங்கல்ல. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நம்மளோட க்ளோஸாக இருந்தவங்க, நம்மளோட ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்ட், அந்த மாதிரி பாதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ப்ரொமோஷன் பண்ணது தான். சரி, அதை வச்சு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா கேட்குறவங்களுக்கு அவள் ரெஃபரன்ஸாக காமிச்சுக்கிடுவாள்ல. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதெல்லாம் இருக்கும். கிராண்டட் பிளவுஸ்ல இருந்து சிம்பிள் பிளவுஸ் வரை எல்லாமே. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஆரி பிளவுஸ் மட்டும் தானே அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கான நார்மல் பிளவுஸுமே பண்ணலாம். அது பேர் என்ன, பேட்டர்ன் பிளவுஸும் பண்ணலாம். ஆரி பிளவுஸ் மட்டும்லாம் கிடையாது. இதுதான் முக்கியமா பண்றது. ஆரி பிளவுஸ்க்கு ரீசெண்டா எடுத்தது என்னால இதுதான் சூப்பரா ஃபர்ஸ்ட் பண்ணும். என் கல்யாணத்துல நான் கல்யாணத்துக்கு அப்புறம் போட்டது நிறைய பிளவுஸ் இது சங்க ஸ்டிச் பண்ணதுதான் இந்த பிளவுஸ்.
இது சங்கரி ஸ்டிச் பண்ணது, நிறைய இது சங்கரி ஸ்டிச் பண்ணதான் என்கிட்ட இருக்கும். அந்த இதுல இந்த மாதிரி பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாமே சிவா ஸ்டிச் பண்ணதா முக்காவாசி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் போட்டிருந்தது. டச் விட்டு போனதுனாலதான் இப்ப பண்றது கிடையாது. முக்காவாசி பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ப்ளவுஸ் நல்லா பண்ணுவான். உங்களுக்கு பேட்டர்ன் ப்ளவுஸ்லயுமே நான் நிறைய வந்து 3/4 இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்லீவ் இதெல்லாம் வச்சு நான் போடுவேன் இல்லையா, அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணுவாங்க. நீங்க கேட்டுக்கலாம், அவங்ககிட்ட கேட்கலாம். நிறைய ப்ளவுஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து ஒரு சஸ்பென்ஸான விஷயமும் ஒன்று வருது, அது அடுத்த வீடியோல வருது. ஓகே, கறிக்குழம்பு மட்டை விளாசிக்கு இருக்க போலயே. நான் வச்ச கறிக்குழம்பு எப்படி இருந்துச்சு? நீ வச்ச அம்மா சுத்துருவேன். ஏய் நான் தானடா வச்சேன். அம்மா வச்சு அம்மாச்சிலாம் வைக்கல, நான் தான் வச்சேன். நல்லா இருக்கா? என்னையோட டேஸ்ட்ல கம்மி தானே, உண்மையை சொல்லு. இல்ல நீ நான் சமைச்ச. ஏய் என்ன டேஸ்ட்ல கம்மி தானடா? பெப்பர் கறி வைக்கலாம் பார்த்தேன். ஏய் ஏன்டா வச்ச? ஏ குடும்பி ராமலட்சுமி, உன் பேருமே ராமலட்சுமி. சரி சொல்லு. கொண்டா கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காங்க. பேட்டிங் ஏய் நான் விளாட்றேன்டா ராமா, இந்தாடா பேட்டிங் வர பவுலர் வந்து ராமா கொண்ட நான் விளாட்றேன். திருப்பி பவுலர் வந்துச்சா? பேட்டிங் வச்சு மாற்றி கொடு. மாத்திட்டியா இல்லையா? ஏய் இப்போ நீ பந்து போடலாம், பந்து போட்டு அவுட் ஆகு போ. செட்டிங்ஸ் வந்துருச்சு இப்போ, பந்து போகிற செட்டிங்ஸு. கொண்டாச்சுமா நான் விளாட்றேன்.